திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வைகாசி மூலம் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை நன்னாள். நாம் அனைவரும் அந்த நன்னாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் அருமையாக கூறியிருக்கிறார். எனவே அந்தந்த பாடுகையை நாம் சிறிது சிறிதாக சிந்தனை செய்வோம். திருஞான சம்பந்த பெருமான் வரலாற்றை சிந்தனை செய்வது என்பது நாம் செய்த பெரும் தவம். ஏனென்றால் நம் திருஞான சம்பந்த பெருமான் 3 வயதிலேயே இல்லாமல்ல உமையம்மையிடம் சிவஞான பால் பெற்று சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பாவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் என அனைத்து வகையான ஞானங்களையும் கைவரப்பெற்ற ஒரு மிகப்பெரிய மகான் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட நாயனாருடைய வரலாற்றை சிந்தனை செய்ய திருவருளும் குருவருளும் நம்மைக்கு கூட்டியுள்ளது. அதனால் இப்பொழுது சிந்தனை செய்வோம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் உமையம்மை ஞானப்பால் உண்டு அனைத்து சிவஞானமும் கைவர பெற்று தோருடைய செவியன் என்று தன்னுடைய முதல் பதிகத்தை பாடி சீர்காழியில் இருக்கும் பெருமான் தான் எனக்கு ஞானப்பால் கொடுத்தார் என்று தன் தந்தையாருக்கு சுட்டிக்காட்டி பிறகு பல தலங்களுக்கு சென்று அருகிலுள்ள தலங்களுக்கு எல்லாம் சென்று அங்குள்ள பெருமானை வாயார பதியங்கள் பாடி பெருமானை துதித்து வணங்கி மீண்டும் சீர்காழிக்கு வந்து இருக்கும் தருவாயில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானை பார்க்க யார் வராங்க தெரியுமா? திருநீலகண்டத்து பெரும் பாணர் தெல்லமுதின் வருநீர்மை இசை பாட்டு மதங்க சூலாமணியார் ஒரு நீர்மை உடன் உடைய பிள்ளையார் கடல் வணங்க தருநீர்மையாள் கொண்டு சண்பையிலே வந்தணைந்தார். இதுபோல சீர்காழி சண்பை நகரில் எல்லாமல்ல உமையம்மையின் ஞானப்பால் உண்டு சிவஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் இருக்கிறார் என்ற செய்தி அறிந்த நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் துணைவியரான மதங்க சூலாமணியாரும் சண்பை நகரில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வணங்குவதற்காக சண்பை நகருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம் தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார்கள். எனவே திருநீலகண்ட பெரும்பாணரும் அவருடைய மனைவியாரும் வராங்க சண்பை நகருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்த நம் திருஞான சம்பந்த பெருமான் அவர்களை நம் எல்லைக்காவது சென்று நாம் வரவேற்க வேண்டும் என்று பெரும்பாணர் வரவறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ள சுரும்பார் செங்கமல மலர் துணை பாதம் தொழுந்தெழுந்து விரும்பு ஆர்வத்துடன் ஏத்தி மெய்மொழிகளால் துதித்து வரும் பான்மை தருவாழ்வு வந்து எய்த மகிழ்ச்சிறந்தார். பெரும்பாணர் வரவு அறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ள திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வருகிறார் என்று தெரிந்து பிள்ளையார் எதிர்கொண்டு செல்ல பெரும்பாணர் எல்லாம் வல்ல நம்முடைய திருஞான சம்பந்த பார்த்த உடனே அப்படியே திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி திருஞான சம்பந்த பெருமானை போற்றி வணங்கி அப்படியே நிற்கிறாங்க. பிறகு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் வாங்க சீர்காழி பெருமான் தலத்திற்கு செல்வோம் என்று அழைத்து செல்றாங்க. சீர்காழி கோயிலுக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவருடைய மனைவியாக அழைத்து செல்றாங்க. சென்று எல்லாம் வல்ல பெருமானை கண்டு நிற்கிறாங்க. நம் திருஞான பார்த்து சொல்றாரு, கோயிலின் புறமுன்றில் கொடுப்புக்கு கும்பிடுவித்து 7 மிசையாள் உங்கள் இறைவருக்கு இங்கு இயற்றுமென ஆய புகழ் பிள்ளையார் அருள் பெற்று அதற்கிரஞ்சி மேய தொடைத்திரியாள் வீக்கி இசை விரிக்கின்றார். அப்படியே கோயில் முன் நிற்கிறாங்க சாமி முன்னாடி. நம் திருஞான பார்த்து சொல்றாராம், ஐயரே நீங்க இறைவருக்கு உங்க யாழால் இசை மீட்டி பதிகம் பாடுங்கள் என்று சொல்ல திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூலாமணியாரும் அப்படியே எல்லாம் வல்ல பெருமானுக்கு மதங்க சூலாமணியார் இசையோடு பாட அதற்கேற்றார் போலேயே நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் யாழ் இசையை அப்படியே மீட்டுகிறார். இதை கேட்கறவங்க எல்லாருக்கும் அப்படி இனிமையா இருந்தது. பல பேர் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி அந்த யாழ் இசையோடு இவருடைய குரல் அப்படியே போய் ஒன்று சேர்கிறதே, அப்படியே அந்த கேட்பதற்கே இனிமையாக இருக்கிறது என்று அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்களாம். அதன் பிறகு
நம்முடைய பிள்ளையார் திருஞான சம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் மதங்க சூலா மணியாரையும் அழைத்து சென்று விருந்தளிக்கிறார். விருந்தளித்து விட்டு அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கேட்கிறார், ஐயரே, நீங்கள் செல்லும் தலங்களுக்கெல்லாம் நானும் உங்களுடன் வந்து உங்களுடனே நீங்கள் பாடும் பதியங்களுக்கு நான் யாழிசை மீட்டுகிறேன் சாமி என்று நம் திருநீலகண்ட பெரும்பாணர் கேட்க பிள்ளையாரும் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார். சிறிய மறை கழுதளித்த திருப்பதிகை இசை யாழின் நெறியில் இடும் பெரும்பாணர் பின்னும் நீர் அருள் செய்யும் அறிவறிய திருப்பதிக இசை யாழில் இட்டு அடியேன் பிரிவின்றி சேவிக்க பெற வேண்டும் என தொழுதார். இது போல சாமி, நான் உங்களுடன் பிரிவே இல்லாமல் இருந்து நீங்கள் செல்லும் தலங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் அருள் செய்யும் பாதிகங்களுக்கெல்லாம் இந்த யாழில் நான் இசை மீட்டுகிறேன் சாமி என்று கேட்க, மற்றதற்கு பிள்ளையார் மனம் மகிழ்வுற்று இசைந்தருள பெற்றவதாம் தம்பிரானார் அருள் இதுவே என பேணி சொற்றமிழ் மாலையின் இசைகள் சுருதி யாழ் முறை கொடுத்தே அற்றை நாள் போல் என்றும் அகலா நண்புடன் அமைந்தார். பிள்ளையார் இசை தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தம்பிரான் அருள் இதுவே, இதுதான் எல்லாம் வல்ல பெருமாடி அருளாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றார். அதன் பிறகு சிரபுரத்தில் அமர்ந்தருளும் திருஞான சம்பந்தர் பரவு தில்லை நடம் பயில்வாரை பணிந்து ஏத்த விரிவியழும் பெருங்காதல் வெள்ளத்தை உள்ளத்தில் தர இசையும் குறிப்பறிய தவ முனிவர்க்கு அருள் செய்தார். எனவே சீர்காழி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுக்கு எல்லாம் வல்ல பெருமான் தில்லையில் அம்பல கூத்து ஆடுகிறார் அல்லவா, அந்த கூத்தை சென்று காண வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததாம். அதனால தவ முனிவருக்கு அருள் செய்தார். தன்னுடைய தந்தையாகிட்ட போய் நம் திருஞான சொல்றார். பிள்ளையார் அருள் செய்ய பெரும் தவத்தால் பெற்றெடுத்த வள்ளலார் தாமும் உடன் செல்வதற்கு மனம் கழிப்ப வெள்ளி மால்வரை என்ன திருத்தோணி வீட்டிருந்த புள்ளிமான் உரையாரை தொழுது அருளால் புறப்பட்டார் சென்று தந்தையாரிடம் பிள்ளையார் கூற, தந்தையாரும் பெரும் தவத்தால் பெற்றெடுத்த தந்தையாராம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் சிவபாத இருதயருக்கு மகனாக அவதரிக்க வேண்டும் என்றால் சிவபாத இருதய எவ்வளோ தவம் செய்திருக்க வேண்டும். அதுதான் நம் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் பெற்றெடுத்த வள்ளலார், பெருந்தவத்தால் பெற்றெடுத்த வள்ளலார் என்று கூறியிருக்கிறார். அவருக்கும் தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று மனம் களிப்புற்றதாம். எனவே சீர்காழி எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி விடை கொடுத்து சீர்காழியிலிருந்து தில்லையை நோக்கி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானும் சிவபாத இருதயரும் அடியார்களும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூலா மணியாரும் செல்கிறார்கள். தவில் யாழ்ப்பாணரோடும் தாதையா தம்மோடும் மேவிய சீர் அடியார்கள் புடை வர வெங்குருவேந்தர் பூவின் மேல் அயன் போற்றும் புகழியினை கடந்து போய் தேவர்கள் பெரும் தேவர் திருத்தில்லை வழி செல்வார். இது போல அனைவரும் அடியார் புடை சூழ திருஞான சம்பந்தரும் அவருடைய தந்தையாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடன் திரு புகழியை விட்டு தில்லைக்கு எல்லாம் வல்ல பெருமானுடைய நடனத்தை காண்பதற்காக செல்கிறார்கள் என்று நம் தெய்வ சேர்க்கிறார்கள் பதிவு செய்கிறார். பிறகு தில்லைக்கு சென்று பெருமானை எப்படியெல்லாம் வணங்கினார்கள், தில்லையை எப்படியெல்லாம் வணங்கினார்கள் என்பதை நாம் அடுத்தடுத்து வரும் பதிவு சிந்தனை செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.